இங்கே ஹீரோயின் அவங்க ஊர்லேயே அவள் தான் ஃபஸ்ட்டாக வந்து டிகிரி பாஸ் பண்ணியிருக்கேன்னு அவங்க அப்பா கிட்ட பெருமையாக சொல்லிட்டு இருக்கா. மாஸ்டர் டிகிரி பண்ண போகிறேன்னு சொல்லும் போது அவள் தங்கச்சி உள்ளே போந்து மாஸ்டர் டிகிரிலாம் பண்ண போகிறதில்ல, வீட்டை விட்டு ஓட்டுறதுக்காக பிளான் பண்ணுறா. ஒரு சப்பாத்தி கூட இவளுக்கு ஒழுங்காக சுட தெரியாது, இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்கன்னு கோழி மூட்டின உடனே அவங்க வீட்டில் இருக்கணும் இதான் கரெக்டான சமயம்னு சொல்லி மாப்பிள்ளை பார்க்க போயிடுறாங்க. இப்போ மாப்பிளையும் பார்த்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. மாப்பிள்ளை ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது, அந்த ஊர் பொம்பளைங்க கல்யாணத்துக்கு வரவே கூடாது. அவங்களோட ஒரே வேலை என்னன்னா அவங்க வீட்டு ஆம்பளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு தச்சு கொடுக்கறது தான். அதையும் மீறி குட்டி பொண்ணுங்க கூட பஸ்ஸில் ஏறினா அவங்கள அடித்து கீழே இறக்கி விட்டுருவானுங்க. கல்யாணம் பண்ண தவிர அவங்க வீட்டில் இருக்க மிச்சம் எல்லா பொண்ணுங்களையும் பக்கத்து வீட்லேயே ஒரு இடத்துல பூட்டி வச்சுருவானுங்க. இவனுங்க பாட்டு பாடுவானுங்க, டான்ஸ் ஆடுவானுங்க. சாப்பாடை கூட இவனுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சத்தை தான் அந்த பொண்ணுங்களுக்கு கொடுத்து விடுவானுங்க. நைட்டு எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் இவனுங்க எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு வீடியோ எடுத்து தான் பொண்ணுங்களுக்கு போட்டே காட்டுவானுங்க. நைட்டு டிவியில் ஒரு படம் போடுறாங்க. அந்த படத்தில் ஒரு ஹீரோயின் வந்து கல்யாணத்தில் டான்ஸ் ஆடுற மாதிரி பார்த்த உடனே எல்லா பொம்பளைங்களும் ஆசையாக பார்க்குறாங்க. இந்த ஹீரோயினும் பார்த்துட்டு நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போகலை, இந்த ஊரை நம்ம திருத்துவோன்னு சொல்லி அடுத்த நாள் அந்த ஊரில் இருக்க எல்லா பொம்பளைங்களும் கூப்பிட்டு வச்சு, உங்களுக்குலாம் கல்யாணம் போகணும்னு ஆசையாக இல்லையா, புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இவங்க போடுற மிச்சம் மீதியை சாப்பிடாம ஃப்ரெஷ்ஷான கறி சப்பாத்தி எல்லாம் சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை இல்லையான்னு உடனே அவங்க எல்லாருமே அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொன்னதை கேட்டு அந்த ஊரில் இருக்க லேடிஸ் எல்லாம் அவங்க புருஷன்கிட்ட நாங்களும் வெட்டிங்கு போவோம்னு சொல்லி கேட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க. நைட்டு வந்து ஹீரோயினும் அவங்க புருஷனோ நீயே இந்த ஊர்க்காரங்க மாதிரி தான் என்னையும் அடிக்க போறியா, நீ பெட்லேயே படுக்காத தள்ளிப்பட்டுன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுறான். நான் பாவம் அவனும் நல்லவன் தான். அடுத்ததான் ஊரில் ஒரு கல்யாணம் வருது. அந்த வெட்டிங்கில் எப்பவுமே லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டு பாடுவாங்க. ஹீரோயின் ஐடியா கொடுக்குறா அந்த வெட்டிங்க்கு யாருமே போய் பாடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டில் அவங்க மாமியார்கிட்ட ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்து இந்த மெசேஜை பாஸ் பண்ணி விட்றா. இது ஒரு வீடாக போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி எல்லா லேடிஸும் அந்த வெட்டிங்க்கு போய் பாட மாட்டுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வீட்டில் இருக்க ஆம்பளைங்களாம் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து வீட்டில் இருக்க பொம்பளைங்கள்லாம் போட்டு அடிச்சிடறானுங்க. கடைசியாக அந்த டிஃபன் பாக்ஸில் ஹீரோயினோட வீட்டு பேர் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு ஊர் ஆம்பளைங்களாம் சண்டைக்கு வந்துடுறானுங்க. யார் இந்த மாதிரி மெசேஜை பரப்புனதுன்னு சொல்லி ஹீரோயின் வீட்டில் இருக்க எல்லா லேடிஸையும் மிரட்டும் போது ஹீரோயினே முன்னாடி வந்து நான் தான் இந்த மாதிரி பண்ணேன், எல்லா லேடிஸுக்குமே அவங்க பையனோட கல்யாணத்தெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா, நாங்களும் புது ட்ரெஸ் போட்டு வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை இருக்காதான்னு கேட்ட உடனே இவங்க மாமனார் டென்ஷன் ஆகி அவங்க அப்பா அம்மாவை வர வச்சு நீங்கள் இருக்கவே கூடாது, நீ ஊருக்கு கிளம்பிடுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட அப்பாவோட மாமனார் காலிலேயே விழுந்து அழுது அவளை அனுப்பி விட்டுறாதீங்க, அவள் வாழ்க்கையே வீணாக போயிடும்னு சொல்லி அழுத உடனே அவர் சொல்கிறாரு பொம்பளைங்களாம் மாடுங்க மாதிரி நம்ம தான் அடித்து புரிய வைக்கணும் அப்படின்ன உடனே இவரும் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த ஹீரோயினும் அழுதுகிட்டே வந்து என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா.